ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். தனுசு ராசிக்கு அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வரக்கூடிய 3 மாதங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அண்ட் நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்க இருக்குது அப்படின்றத நம்ம டேரோ கார்ட்ஸ் ரீடிங் மூலமா பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரலான ரீடிங். உங்களுக்கான ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கலாம். அண்ட் டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், முருகர் கார்ட்ஸ் வேணும்னாலும் அதே நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆனது சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். தனுசு ராசி, how's your next 3 months for Sagittarius? தனுசு ராசிக்கு நெக்ஸ்ட் 3 months எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். What's next 3 months in your life? Okay. What's next in your life? Sagittarius. We have peace. ரொம்ப தேடினதுக்கு அப்புறம் பீஸ், ரொம்ப ரொம்ப தேடலுக்கு அப்புறம் ஒரு அமைதி கிடைக்குது உங்களுடைய வாழ்க்கையில், கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வி ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் வி ஹாவ் விஸ்டம். சூப்பர். ஓகே, உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான மனநிலை ஏற்படும், அமைதியான வாழ்க்கையை நோக்கி நகர்வீங்க. அண்ட் இது வரைக்கும் வாழ்க்கை எப்படி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும், பாதிப்பை கொடுத்துருந்தாலும், ஒரு அமைதியின்மையை கொடுத்துருந்தாலும், பட் வரக்கூடிய 3 மாதங்கள், அடுத்த 3 மாதங்களில் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் பீஸை தேடுவீங்க. ஸோ அது மாதிரியான மோமெண்ட்ஸ் நடக்கும். அண்ட் உங்களுக்குள்ளேருந்து நீங்கள் புதுப்பிச்சு வெளியே வருவீங்க. சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்க போகுது, ஒரு பலம் கிடைக்க போகுது. அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் அப்படியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. அண்ட் இப்போ ரீசன்ட் டைமில் அவங்களோட ஒரு கனெக்ட் இல்லைன்ற போது மீண்டும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் துளிர்விடும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறும். அண்ட் இது வரைக்கும் எனக்கு அப்படி இல்லைன்ற போது கவலைப்படாதீங்க, உங்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த ஃப்ரெண்ட் உங்களை எப்போவுமே ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டில் உங்களை செரிஷ் பண்ணி உங்களுடைய ஃப்யூச்சரை கொண்டு போகக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரிலேட்டடாகவோ, உங்களுடைய லட்சியம் ரிலேட்டடாகவோ, வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய வேலை ரிலேட்டடாகவோ ஒரு மிகப்பெரிய விஸ்டம் கிடைக்க போகுது, ஞானம், அறிவு கிடைக்க போகுது. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் கிடைக்கும் அண்ட் உங்களுடைய ரெஃப்ளெக்ஷன்ல இருந்தும் கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் லைஃப் எப்படி டீல் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பர்சனல் லைஃப், கரியர் லைஃப், என்ன மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நிறைய பேர் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எக்ஸ்பர்ட் ஆகணும், நான் ஒரு பெரிய பொசிஷன் போகணும்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ அதற்கு நீங்கள் என்னெல்லாம் தகுதிகளை வளர்த்துக்கணும், அதுக்கு இன்னும் என்னெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான லேர்னிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய காலமாக அடுத்த 3 மாதங்களை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ மிகப்பெரிய ஒரு மன அமைதி கிடைக்கும், மன அமைதி வாழ்க்கைக்கான ஒரு நகர்வு இருக்கும். அண்ட் உங்களுக்குள்ள சில நல்ல விஷயங்கள் துளிர்விடும், துவண்டு போன விஷயங்கள் துளிர்விடும். அது மிகப்பெரிய நம்பிக்கை, தைரியமாக துளிர்விடும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் அமையும். அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய விஸ்டம், ஞானம், அறிவு, இது உங்களுக்கு கிடைக்கும். கைண்ட் ஆஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து உங்களுக்கு அந்த ஞானம், தெளிவு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, தனுசு ராசி மேற்கொண்டு டேரோ கார்ட் மூலமா உங்களுடைய நெக்ஸ்ட் 3 months எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். How's your next 3 months, Sagittarius? Okay, we have 6 of Pentacles. Okay, 8 of Pentacles. Okay, there's a lot of coin, which means ப்ராக்டிக்கலான விஷயங்கள், மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்தோம், ஒரு அமைதி இருக்குது, ஒரு ஆழ்மன திருப்தி இருக்குது. இந்த அமைதி எங்கே இருந்துன்னா லைக் 3 of Swords ரிவர்ஸில் இருந்தது. ஸோ
இங்கே இது கூட இது வந்திருக்குது, குயின் ஆஃப் கப்ஸ் ஒரு 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்குதால, ஸோ மன ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள், மன ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள், மன காயங்கள், இதுக்கெல்லாம் ஒரு மருந்து கிடைக்க போகுது, ஹீலிங் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் 3 monthஸில். ஸோ டோன்ட் பாதர் அண்ட் டோன்ட் பி ஸ்கேர் ஆர் டோன்ட் பி அஃப்ரைட். லைக் பாதிப்புகளை பற்றி பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு சர்க்கிள் கிடைக்க போகுது. ஸோ உங்களுடைய இமோஷ்னலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சர்க்கிள், ஒரு பாண்டிங் கிடைக்க போகுது. அப்போது உங்களுக்கு மன ரீதியாக ஏற்பட்ட காயங்கள் எல்லாமே அந்த ஒரு பாண்டிங் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீலிங்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இங்கே உங்களுக்கு தெரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 3 monthஸில் உங்களுக்கு மிகப்பெரிய ரெக்கவரி இருக்குது அண்ட் மிகப்பெரிய ஹீலிங் இருக்குது அண்ட் இதனால உடல் ரீதியான பாதிப்புகள் அது க்யூர் ஆகும் அண்ட் நல்ல ஒரு சர்க்கிள் உங்களுக்காக க்ரியேட் ஆவாங்க. கைண்ட் ஆஃப் ஒரு கெட் டுகெதர் செலிப்ரேஷன் பார்ட்டி, இந்த மாதிரியான மோமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆர் அட்டென்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக்காகவும் ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அண்ட் பேலன்ஸ்ட் கிடைக்கும், பேலன்ஸ்டு சுச்சுவேஷனாக இருக்கும். ஓகே, எதுவுமே வந்து ரொம்ப டவுன் ஆகும் ஆர் ரொம்ப வந்து மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு, மற்றவங்க உங்களுக்கு எதிரி ஆகிற அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் இல்லாமல் கைண்ட் ஆஃப் ஒரு பேலன்சிங்காக வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே உங்கள் நிம்மதிக்காக தான். ஓகே, நிறைய பேருக்கு சக்ஸஸ் கூட பெரிய அளவில் கிடைக்கும் போது அதுக்கப்புறம் வந்து அது நிம்மதி இருக்காது. ஏன்னா மற்றவங்களால அது நிம்மதி இல்லாமல் போயிடும், அந்த சக்ஸஸை நிம்மதி அனுபவிக்க முடியாமல் போயிடும் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்காது. எது நடந்தாலும் பேலன்ஸ்டாக நடக்கும். லாட் ஆஃப் பென்டிகல்ஸ் ஹியர். ஸோ உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் ஃபுல்ஃபில்லாக இருக்க போகுது அடுத்த 3 மாதங்களில். அப்போ 3 மாதங்களில் நீங்கள் ஃப்யூச்சரில் நான் இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் என்னோடய வாழ்க்கை இருக்கணும், லக்ஸுரியஸ் வேணும், பணம் வந்து நான் இவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரீச் பண்ணும், அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் அது நெக்ஸ்ட் 3 monthஸ்க்கு அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரைட், அதை பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ 3 months திஸ் இஸ் மை லைஃப் மை ரூல்ஸ், அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் நீங்கள் போவீங்க. மேபி உங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே என்னோடய லைஃப்பில் எனக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், எனக்கு என்ன தேவை, ஸோ யாரை டிபெண்ட் பண்ணாமல் நான் வாழ்கிறதுக்காக நான் என்ன பேக்கப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரியான விஷயங்களை யோசிப்பீங்க. ஸோ அதுக்கான பிளானிங்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி, நல்ல ஒரு குட் ஸ்டார்ட் இருக்குது அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப வந்து ஈஸி கோயிங்காக சில விஷயத்த எடுத்துப்பீங்க அண்ட் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு சில தைரியமான சஜஷன் கொடுப்பீங்க, தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய டிக்னிட்டியை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ இப்படியான ஒரு நிகழ்வுகள் நெக்ஸ்ட் 3 monthஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். We have 9 of Wands, right? ஓகே, உங்களுக்கு இருந்த பிளாக்லாம் கிளியர் ஆகும் அண்ட் நீங்கள் எதெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நின்றுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா. சில செயல்கள் செய்ய முடியாமலும் செய்ய விடாமலும் கைண்ட் ஆஃப் வெதர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அதிலேருந்து வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளீஷன் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். த்ரூ அவுட் உங்களோட ஆக்ஷன்ஸ்லேருந்து அதெல்லாம் வந்து வெளிப்படும். ஓகே, 9 months 9 days நீங்கள் அனுபவித்த பெயின், அனுபவித்த கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு சம்திங் ஏதோ பிளாக் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏடா நம்ம ஏதோ ஒன்று செய்ய நினைக்கிறோம், ஆனால் செய்ய முடியாமல் போகுது, செய்யும் போதே பாதியில் ஸ்டாப் ஆகுது, என்ன இது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும் இல்லையா ஒரு 9 days or 9 months. ஸோ அப்படியாப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரிலீவ் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 3 monthஸில் அதெல்லாம் ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கும். ஸோ நீங்கள் எதை பற்றி பயப்பட வேணாம். செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பர்ஃபெக்ஷனாக செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான ஒரு அவுட்கம் கிடைக்கும் அண்ட் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ட்ராவல் ஏதாவது பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை ஒர்க் ரிலேட்டடாக இதை வந்தால் கூட நீங்கள் ட்ராவல் மேற்கொள்ளுங்க. பயணங்கள் மேற்கொள்வதால் உங்களுக்கு அதுவும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். உங்களுடைய பிளாக் அதுவும் உடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் 3 monthஸில். ஓகே, ஸோ தனுசு ராசி உங்களுக்கான
டாரோ கார்ட் ரீடிங் பார்த்தோம் 3 மந்த்ஸ்க்கு. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.